நம்ம அடுத்து பார்க்க போகிறது திருச்சியில் பாரம்பரியமாக காலங்காலமாக நடத்திட்டு வர்ற ராவுஜி பிரியாணி. ஸோ இந்த ராவுஜி பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மார்க்கெட்லேருந்து நம்ம அப்படியே அந்த பெரிய கடை வீதியில் அப்படியே வந்துட்டு இருந்தோம்னாக்கா அங்கே இருக்கிறது தான் இந்த ராவுஜி பிரியாணி. ஸோ அது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜி நாயுடு ஸ்வீட் ஸ்டால் இருக்கும், அது பக்கத்தில் இருக்க இந்த ராவுஜி பிரியாணி. ஸோ இந்த ராவுஜி பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக, அதாவது ரொம்ப பல வருடங்களாக இந்த பிரியாணி ஹோட்டல்ஸை நடத்திட்டு வர்றாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன வகையான பிரியாணிஸ் இருக்குது, என்ன சைட் டிஷ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது தான் திருச்சியோட ராவுஜி பிரியாணி. ஸோ இந்த ராவுஜி பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காலமாகவே இந்த ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது இந்த பிரியாணிக்கு. ஸோ நம்ம வந்து திருச்சியில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் பிரியாணி கிடைக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கறதுல இந்த ராவுஜி பிரியாணி ஒரு குறிப்பிட்ட இடத்த தனக்கான ஒரு பெருமையை தக்க வச்சிருக்கு. ஸோ இந்த ராவுஜி பிரியாணியில் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கடையில் வந்து மட்டன் பிரியாணி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் ரிலேட்டடான நிறைய சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து காலங்காலமாக அந்த அதே டேஸ்ட் மாறாத அளவுக்கு இங்கே வந்து அவங்க வந்து அந்த சுவையோடு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த ராவுஜி பிரியாணி பற்றி இங்கே என்னென்ன இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட டேஸ்ட்டோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுங்க இது ஆச்சா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷ காலமாக இந்த கடை நடந்துட்டுருக்கு. சரிங்க. 50-60 வருஷ காலமாக கடை நடந்துட்டுருக்கு ஆச்சா. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா பிரியாணி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. பிரியாணி மட்டும் ரொம்ப மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராது. எல்லாம் சிக்கன் பிரியாணிலாம் போட்டுருந்துச்சு. தீபாவளி டைமில் வான்கோழி பிரியாணி போடுவாங்க. இப்போ எல்லாருமே விரும்புறது என்னென்னா ராவுஜி பிரியாணினா மட்டன் பிரியாணி ஃபெமிலியராக இருக்கும், அதில் எந்த விதமான கலப்பும் கிடையாது, சுத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஓடிட்டுன்னு வச்சுங்களேன், காலங்காலம் ஓடிட்டுருக்கோம். பிரியாணியோட அந்த சுவைக்கு என்ன காரணம்? அதோட சுவைக்குன்னா அதோட சாமான்கள் சேர்ப்புக்கு வர அது ஒரே அளவு தான். விலை எவ்வளோ வித்தியாசப்பட்டாலும் அளவு ஒன்று, அது அளவு மாறதே கிடையாது. இந்த காலத்தையும் அதெல்லாம் மாறும். ஒரு அளவுனா குறிப்பிட்ட அளவு தான். இந்த மசாலா சாமானோட சேர்வே இருக்குது, அதோட இதுதான் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம். அதே குவாலிட்டி ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறோம். அது எந்த ஒரு காரணத்தை எதை ஒன்று சேர்க்கறது கொடுத்ததில்ல, குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த விதமான இது இல்லை. மட்டன் பற்றி மட்டன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் தராங்க. வீட்டில் கொண்டு வந்து ஆடை கொண்டு வந்து வெளியே கறி வாங்கிறது கிடையாது. வீட்டில் கொண்டு வந்து ஆடை வெட்டி அவங்களே கழிச்சு கொடுத்துருவாங்க. எலும்பு தினம் எது பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அதுதான் வீட்டில் யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த மேலே செஞ்சிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் வந்து அதிகமாக பார்த்தோன்னா இப்போ சென்னை சைடில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் அவங்க வந்து இப்போ யூஸ் பண்ணுறது. இந்த திருச்சி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அந்த சீரக சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கடையில் எப்படிங்க? நம்ம கடையில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா எதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு தடவை பாஸ்மதி ரைஸ் எதுக்கு யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த மசாலாவுக்கு சூட் ஆகிறது சீரக சம்பா ரைஸ் மட்டும்தான். பாஸ்மதி ரைஸ் சூட் ஆகாது. நாடனி மசாலா போட்டு தனியாக பண்ணுறதுக்கு இது பாஸ்மதி ரைஸ் ஆகும். இதுக்கு வந்து நாங்கள் சொல்லலைன்னா இதில் ஜீரக சம்பா தான் மெயினாக சொல்லிட்டோம். அந்த காலத்து ஜீரக சம்பா தான். அது எப்படி அது குவாலிட்டி வந்து ரொம்ப பழசாக இருக்கணும். அரிசி ரொம்ப பழைய அரிசியை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த அரிசியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. புது அரிசி போட்டால் குழஞ்சி போயிடும். நாங்கள் போகிறது ப்ரிப்பேர் பண்ணுற டைப்பே வேறு. குருமா தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வேப்படுறது. குருமா தண்ணியாக ரைஸ் தண்ணியை வச்சு சேர்த்துக்கணும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வரும். அதனால் அது பழைய அரிசி இருந்தால் குழையாமல் அந்த ஒரு அவுட்புட் நல்லாயிருக்கும். அவுட்புட் எக்ஸாம் என்ன எதிர்பார்க்கோ அது கிடைக்கும். அதான் காரணம். இப்போ பார்த்தோம்னாக்கா அந்த சீரக சம்பா அரிசி தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்கு அதிகமாகும் அப்படின்றத அவங்களோட சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இதில் இந்த ஆயிலெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோட உங்களோட ஆயிலில் எப்படின்னா இந்த கரூர் நிறைய நெய் ஸ்பெசிஃபிக் நெய் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் நெய் அவங்க தான் நெய் கொண்டு தராங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இது மட்டும் போட்டால் கெட்டி கட்டின மாதிரியும். ப்ளஸ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். அது அடுத்து பார்த்தோன்னா அந்த சீரக சம்பா வந்து அதிக தண்ணி தான் இல்லை. நம்ம பிரியாணி சாப்பிட்டா நம்ம வீட்டு யார்ட்டையும் நீ கேட்டு பார்க்கலாம். நம்ம பிரியாணி சாப்பிட்டா தண்ணி தான் எடுக்காது. வெளியே சொல்கிறாங்க கல்யாணம் விட்டு போனால் தண்ணி தான் எடுக்குறாங்க. நம்ம இதை பார்த்தா ஸ்பெசிஃபிக் அந்த இது இருக்காது, அந்த ஒரு பாதிப்புகள் இருக்காது. யாரும் சொன்னதில்லை, இது முடியும் சொன்னதில்லை யாரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரூர் நெய், அதாவது ஸ்பெசிஃபிக்காக கரூரில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நெய் தான் வந்து அவங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து அந்த யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிரியாணிக்கு அவங்க வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரக சம்பா அரிசியில் வந்து தனி தாகம் அடையும் அப்படிங்கிறது ஏன்னாக்கா அந்த நெய் இந்த மாதிரி வேறு ஏதாவது மிக்சிங் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து விலை வந்து ஏற்ற இறக்கங்கள். காலகட்டத்தில் என்ன தான் விலை ஏறினாலும் இறங்கினாலும் நாம் வந்து அளவு வந்து அதில் கலக்கக்கூடிய அதில் சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் எல்லாமே ஒரே அளவில் காலங்காலமாக பண்ணிட்டு தான் வரும். ஸோ அதனால் இந்த டேஸ்ட் வந்து என்னை வரைக்கும் குறையாமல் இருக்கின்றது அவங்களோட சீக்ரெட்ஸ் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன சாதனம் கிடைக்கும் சார்? பிரியாணி நம்ம இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுறோம். அடுத்து குஸ்கா போடுறோம், பரோட்டா இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் சாப்பீஸ் போடுறாங்க, மூளை போடுறாங்க, கோழி ஃப்ரை பண்ணுறாங்க, கோழி குழம்போட இருக்குது. இந்த இடம் தான் மெயின் இடம் எப்போவுமே இருக்குது. ப்ளஸ் இதுக்கு அடிஷனலாக என்னென்ன ஈரல் கிடைச்சுன்னா ஈரல் போடுவாங்க கொள்வாங்க. அதனால வந்து ஸ்பெசிஃபிக்காக 3 ஐட்டம் நிச்சயமாக இருக்கும். மூளை, மட்டன் சாப்ஸ், கோழி 3மே இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க சொன்னது மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டிலே அதை வந்து ஆடை எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதோட அந்த ஈரல், மூளை, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து இங்கே சைட் டிஷ்ஷாகவும் நிறையா கிடைக்குது. ஸோ அந்த சிக்கனில் வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் ஃப்ரை, ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து இல்லை பிரியாணி மட்டும்தான் சார், சாப்பாடு உண்டு? சாப்பாடு கிடையாது, வேறு பிரியாணி, பரோட்டா, குஸ்கா தான்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்சிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெரிய கடை வீதியில் இருக்கிற பாரம்பரியம் மிக்க ராவுஜி பிரியாணிக்கு நீங்கள் வரணும். ஸோ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மட்டன் பிரியாணி கிடைக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா குஸ்கா கிடைக்குது, அதோடு மட்டும் இல்லாமல் பரோட்டா. ஸோ பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும், இந்த கடையில் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் பரோட்டாஸு. ஸோ பரோட்டாவும் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களால் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு சுவையாக தான் இந்த ராவுஜி பிரியாணி இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் நீங்கள் எத்தனை மணிலேருந்து சார் கிடைக்கும்? காலையில் மத்தியானம் நம்மளுக்கு காலை வந்து 8-8:30 மணி ஆகிடும். அப்புறம் 12:30 மணிலேருந்து தான் பிகிங் நமக்கு. 12 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வச்சுங்களேன். 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க. காலையில் டிஃபன் அந்த மாதிரி அது எதுவும் கிடையாது. பிரியாணி மட்டும் தான். இந்த கடையோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பிரியாணி. பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய கடை வீதியில் இருக்கிற ராவுஜி பிரியாணி ஒன்லி பிரியாணிஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து 12:30 மணிலேருந்து ஈவினிங், அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 வரைக்கும் இங்கே வந்து பிரியாணிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மார்னிங் வந்து 12:30லேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் இங்கே பிரியாணி சாப்பிடலாம். சரி, ஓகேங்க, நான் 8 மணிக்கு மேலே தான் என்னால் வர முடிஞ்சது, ஸோ அதுக்கப்புறம் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் அவங்க வந்து ஒரு நைட் கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெரிய கடை வீதியில் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணிக்கு தொடங்குற அந்த கடை வந்து நைட் வந்து ஒரு 12-12:30 1 மணி வரைக்கும் வந்து அங்கே பிரியாணி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எப்படி ரஷ் இருக்கோ, ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கும், அதேமாரி வெளியூர்லேருந்து அதிகமாக வரவங்க, அதாவது நைட் சாப்பிட்ணும் அப்படின்னு வர்றவங்க அது வந்து நம்ம பெரிய கடை வீதியில் இருக்கிற இந்த கடையிலேருந்து ஒரு 10 கடை தள்ளி இருக்கிற அந்த நைட் கடையில் அவங்க வந்து கிடைக்குங்க. ஸோ அங்கேயும் ராவுஜி பிரியாணி நைட் வந்து 9 மணிக்கு மேலே தான் அந்த கடை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா 9 மணிலேருந்து நைட் 12-1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டாவும் இருக்கும், பிரியாணி, ஸோ அது மாதிரி சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்குது. பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரியாணிஸை வந்து அவங்க வந்து காலங்காலமாக அந்த டேஸ்ட் மாறாமல் அதே இந்த விறகு அடுப்பில் அவங்க சமைச்சு நம்ம உங்களுக்கு கொடுக்குறாங்க. திருச்சி வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய கடை வீதியில் இருக்கிற ராவுஜி பிரியாணிக்கு நீங்கள் சாப்பிட வரலாம்.